நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? ஏன் எல்லாமே நன்மைக்குன்னு நம்ம எடுத்துக்கணும்? நடப்பதெல்லாம் நன்மைக்கு. இந்த வார்த்தை வந்து நீங்க சொன்னதோ, நான் சொன்னதோ, முன்னோர்கள் சொன்னதோ கிடையாது. இதெல்லாம் வந்து சித்தர்கள், ஆசான்கள், ஜாம்பவான்கள் பயன்படுத்தின ஒரு வார்த்தை. இறைவனுக்கு அடுத்தது உலகம் உருவாகும் போதுலேருந்தே அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம சாதாரண விஷயம் சொல்லுவோம். இருக்கிறதுலே வந்து தத்துவத்திலேயே பெரும் தத்துவம்னா அதுதான். குருவே மகான் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? ஏன் எல்லாமே நன்மைக்குன்னு நம்ம எடுத்துக்கணும்? மகா அவதார் பாபாஜியின் அருளாசையோட இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நல்லா கேட்டீங்கம்மா. நடப்பதெல்லாம் நன்மைக்கு. இந்த வார்த்தை வந்து நீங்கள் சொன்னதோ, நான் சொன்னதோ, முன்னோர்கள் சொன்னதோ கிடையாது. இதெல்லாம் வந்து சித்தர்கள், ஆசான்கள், ஜாம்பவான்கள் பயன்படுத்தின ஒரு வார்த்தை. எப்படி? ஏன்னா இறைவனுக்கு அடுத்தது உலகம் உருவாகும் போதுலேருந்தே அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உலகம் தோன்றும் போதே, மனிதனாக உருவாடும் போதே மனோகரமான அப்படியே சித்தர்கள், ரசிகள்லாம் வந்தாங்க இல்லையா? அவங்க பயன்படுத்தின வார்த்தை தான் அந்த வார்த்தை. என்னன்னு? நடப்பதெல்லாம் நன்மைக்கு. நம்ம சாதாரண விஷயம் சொல்லுவோம். இருக்கிறதுலே வந்து தத்துவத்திலேயே பெரும் தத்துவம்னா அதுதான். வசனம்னு சொல்லலாம், தத்துவம்னு சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய வார்த்தைமா அது. அதுக்கு வார்த்தை நிகரான வார்த்தையே கிடையாது. நீங்கள் இந்த இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து குருமார்களுக்கும் சரி, அத்தனை மகான்களும் சரி, மகா அவதார் பாபாஜியாரோட 2000 வருஷம் முன்னாடியிலேருந்து இருக்க எவ்வளோ மகான்கள் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தாத வார்த்தையே அது கிடையாது. எல்லாரோட சொற்பொழிலும் அந்த வார்த்தை முதல் வார்த்தையாக வரும். எது நடந்ததுன்னா எது நடப்பதோ நன்மைக்கு, எது நடப்பதோ நன்மைக்கு. அந்த வார்த்தையை நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துகிறீங்களோ வாழ்க்கையில் நீங்கள் அவ்வளோ மகானாகிறதுக்கான ஒரு முழு தகுதி உங்களுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். உண்மையாக இதுதான் விஷயம். ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். இப்போ என்ன நீங்கள் கவனிச்சிருக்கலாம். என்னோடய பழைய வீடியோஸ் கூட நீங்கள் எடுத்துலாம் பாருங்கள். நிறைய எனக்கு எது நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் நன்மைக்கேன்ட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 2 லைன் சொல்கிறேன். ஒருத்தர் ஒரு இன்டர்வியூக்கு போகிறதே வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒருத்தருக்கு இன்டர்வியூக்கு போகிறாரு. அவர் இன்டர்வியூக்கு போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. அவரால் போக முடியல. அவர் உடனே டென்ஷன் ஆகுறது, பிபி ப்ரெஷர் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு இப்படி போக முடியல, பல்ல கிடைக்குது, ஒய்ஃபை திட்டுறது, மேனேஜர் எல்லாமே திட்டிட்டு என்ன பண்ணுவார்லாம், லேட்டாக இன்டர்வியூ போவார். ஆனால் அவர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அந்த இன்டர்வியூக்கு போயிட்டு வேலையில் ஜாயின் பண்ணிவிடுவார். இவர் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்படுவார். என்னடா இது, இந்த ஒரு வண்டி பஞ்சர் ஆனதை பாருங்க, லைஃபே போயிடுச்சு, எனக்கு 20,000 சேலரி போச்சு, அப்படியே ஒய்ஃபை திட்டுறது, மேனேஜர் திட்டுறது, வண்டியை போட்டு அடிக்கிறது, இதெல்லாமே பண்ணுவோம் ஆக்ரோஷத்தில், அந்த கோவத்தை வெளிப்படுத்துவார். ஆனால் அப்படியே தூங்கி மறுநாள் எந்திரிச்சு திருப்பி அவர் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் லெட்டர்னு வந்திருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 45,000 50,000 கிட்ட சேலரியில் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அப்போ நேற்று நடந்தது வந்து நமக்கு நல்லது தான். 20,000 ரூபாய் சேலரியில் சேராமல் 45,000 சேலரி நமக்காக காத்துட்ருக்குன்னு கடவுள் வந்து உணர்த்துறாரு. இப்போ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? நான் எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. நம்ம மக்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக புரியணும்னா இப்படி தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும். ஏன்னா இன்சிடென்ட் அதான் நடக்குது. ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இறங்கும் போது விழுந்துட்டோம் வீட்லேயே, போக முடியல, 1 ஹவர் லேட்டாக போகிறோம்னு வச்சுக்கலாம். அந்த 1 ஹவருக்குள்ளே நம்ம என்னென்ன விபத்தில் வந்து நம்ம தப்பிக்கிறோமோ இறைவன் நம்மளை காப்பாற்றுறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ இதே அவன் வேகமாக போயிருந்தானா, அந்த அப்பாயின்மெண்ட் நான் வாங்கியிருந்தானா, அந்த இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகிருந்தான், 20 ரூபா சம்பளத்தில் நீங்கள் உட்காந்துருப்பான். ஆனால் அவன் அந்த வண்டி பஞ்சராகி லேட்டாக போய் அந்த இன்டர்வியூக்கு இன்னொருத்தம் போய் இவருக்கு இன்னொரு இன்டர்வியூவில் போயிட்டு 45,000 சேலரியோட உட்காந்துட்ருக்காரு. இப்போ நீ வண்டியை திட்டுவியா? உன் மனைவியை திட்டுவியா? இல்லை இந்த மேனேஜரை திட்டுவியா? இல்லை பிரபஞ்சத்தை நன்றி சொல்லுவியா? எதுவுமே பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸும் கூட பார்ட்டி வைப்பேன். வாங்குகிற சம்பளத்தை கரைஞ்சிரும். ஆமாம் தானம்மா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து எல்லாத்துக்குமே சேரும். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். சொல்கிற மக்களே, ஒரு குழந்தை பிறந்துச்சா எல்லாம் புகழும்
இறைவனுக்குன்னு சொல்லலாம். எது நடப்பதோ நன்மைக்கே, அவ்வளோதான். எது நடப்பதோ நன்மைக்கே. கீழே விழுந்துட்டோமா பரவாயில்ல, தொலைஞ்சிருச்சா, எது நடப்பதோ நன்மைக்கே, கிடச்சிருச்சா நன்மைக்கே, நம்மளை ஒருத்தர் ஏமாற்றிட்டானா நன்மைக்கே, அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தணும், திருப்பி அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளோ எது நடப்பதோ நன்மைக்கே நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ, ஒரு மகான்னா என்ன, எது வேணாலும் கேட்டு கொடுக்குறவன் தான் மகான். அது பணமாகட்டும், பதவியாகட்டும், வரலாகட்டும், எதுவாகட்டும், தனக்கு நில்லாமல் கொடுக்குறவன் தான் மகான். அதுக்கு தான் நம்மளோட சேனல் நேமாக வந்து குருவே மகான்னு வச்சுருக்கேன். எதுவுமே ஒளிப்படை கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை. நான் போட்டுட்ருக்க இந்த துணி மட்டும்தான் நிரந்தரம். அது கூட போகும்போது வெள்ளை துணி மட்டும்தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நிரந்தரம். அதனால தான் எப்போவுமே இந்த வெள்ளை உடையில் நான் இருப்பேன். எப்படி இருக்கணும் அப்படி நம்ம மாறினோம், அது என்னுடைய ஆசை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை துணி எப்படி வெள்ளையாக இருக்கோ உங்கள் மனத்தை வெள்ளையாக வச்சுட்டு எது நடப்பதோ, கீழே விழுந்துட்டோமா எது நன்மைக்கு, எது நடப்பதோ நன்மைக்கு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அங்கே நீங்கள் நோட்டீஸ் ஆகப்படுறீங்க. நோட்டீஸ் ஆகுறீங்கன்னா இறைவனோட பார்வையில நம்ம விழறோம், நம்ம இறைவனை நாடி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அந்த பெருந்தன்மை உங்களுக்கு வந்துடும். நிறைய சொல்லலாம், பெருந்தன்மை சொல்லலாம், தைரியம்னு சொல்லலாம், தன்னம்பிக்கை சொல்லலாம். எது நடப்பதோ நன்மைக்கை பார்த்துக்கலாம், எது நடப்பதோ நன்மைக்கு. இந்த வார்த்தை நீங்கள் சொல்ல 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 இன்னிலேருந்து வீடியோ பார்க்குறவங்க சொல்கிற மக்களே உங்களுக்கு சொல்கிறேன், லேடிஸ் ஆகட்டும், ஜென்ஸ் ஆகட்டும், பெண்கள் ஆணுங்க யாரோன்னா பாருங்கள், இந்த வார்த்தை நீங்கள் பயன்படுத்துங்க. எண்ணி உங்களுக்கு 2-3 வருஷத்தில், ஏன் 3 வருஷம், வித்தின் 1 இயர், 1 வருஷத்தில் உங்களுக்கு மாற்றம் தெரியும். இதை வீடியோவில் நீங்கள் சொல்லுவீங்க, இந்த வார்த்தை சொல்ல ஆரம்பித்தேன் குருஜி, நான் கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த வார்த்தை நான் அதிகமாக பயன்படுத்துகிறேன், நீங்கள் நல்லா இருக்கேன்னு நீங்கள் சொல்வீங்க. இந்த குருஜி கமெண்ட்டை நீங்கள் போடுங்க. மகா அவதார் பாபாஜியின் அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க குருஜி, ரொம்ப சிறப்பான தகவல். நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு எனக்குமே டவுட் இருந்தது. நீங்கள் கொடுத்த அந்த விஷயத்தின் வாயிலாக, இந்த பதிவின் வாயிலாக அதற்கு ஒரு முழு விளக்கம் எனக்கும் மக்களுக்கும் கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி. நன்றிம்மா.